இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான செலவுகளை குறைப்பதாக பல தரப்பினரும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அண்மையிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதான பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முட்டுக்கட்சியினரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதற்காக எவ்வளவு தொகை செலவாகி இருக்கிறது என்பது குறித்தான தகவலை ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இராணுவ பாதுகாப்பு அடுத்த வாரம் நீக்கப்படும் என்ற உறுதிமொழியும் அவரால் வழங்கப்பட்டிருக்கிறது. போலீசார் மட்டுமே பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்பது அவர்களுடைய கருத்தாக அமைகிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக மாத்திரம் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பு எதிர்வரும் வாரத்திலிருந்து நீக்கப்படும் என்றும், போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒரு முறை பரிசீலனை செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் சபையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் மேலதிக தகவல்கள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசியல்வாதிகள் பாதுகாப்பு தரப்புடன் செல்வதும் மக்களின் வரிப்பணத்தை வேண்டிய அளவு விண்வரையம் செய்வதும் அரசியல் கலாச்சாரமாக இருக்கிறது. 1986 ஆண்டு 4ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் உரிமைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த சட்டத்தில் எந்தளவான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்று குறிப்பிடுவார்கள். எந்த அடிப்படையில் அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சித்திரசிறி தலைமையில் குழு நியமிக்கப்பட்டு குழுவின் பரிந்துரைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு வழங்குமாறு குழு பரிந்துரைத்திருக்கிறது. ஆகவே அரசியல் நோக்கங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை என்றும், தேவைக்கு மேலதிகமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சேவையிலிருந்து மீளளிக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மாத்திரம் இலக்காக கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு 60 போலீசாரும் 228 இராணுவத்தினரும், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்புக்கு 60 போலீசாரும் 4 இராணுவத்தினரும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு 22 போலீசாரும் 188 இராணுவத்தினரும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்கு 60 போலீசாரும் 58 இராணுவத்தினரும் இருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் பாதுகாப்புக்கு இராணுவத்தினர் வழங்கப்படவில்லை. 60 போலீசார் மாத்திரமே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசவின் பாரியாரான ஹேமா பிரேமதாசவின் பாதுகாப்புக்கு 10 போலீசார் கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அதிகளவில் நிதி செலவிடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த மாதம் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்புக்கு இராணுவம் 328 மில்லியன் ரூபாய், போலீஸ் 327 மில்லியன் ரூபாய், ஜனாதிபதி செயலகம் 55 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் 710 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலவின் பாதுகாப்புக்கு இராணுவம் 6 மில்லியன் ரூபாய், போலீஸ் 185 மில்லியன் ரூபாய், ஜனாதிபதி செயலகம் 16 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் 207 மில்லியன் ரூபாயும், கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக இராணுவம் 258 மில்லியன் ரூபாய், போலீஸ் 39 மில்லியன் ரூபாய், ஜனாதிபதி செயலகம் 10 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் 307 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓய்வு பெற்று 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவரது பாதுகாப்புக்கு இராணுவம் 60 மில்லியன் ரூபாய், அதே நேரத்தில் போலீஸ் 19 மில்லியன் ரூபாய், ஜனாதிபதி செயலகம் 3 மில்லியன் ரூபாய் செலவிட்டிருக்கிறது. ஆகவே மொத்தமாக 82 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் பாதுகாப்புக்கு இராணுவத்துக்கு செலவு செய்யவில்லை. போலீஸ் திணைக்களம் 99 மில்லியன் ரூபாய், ஜனாதிபதி செயலகம் 12 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் 111 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பாரியாரான ஹேமா பிரேமதாசவின் பாதுகாப்புக்காக போலீஸ் 30 மில்லியன் ரூபாய், ஜனாதிபதி செயலகம் 3 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் 33 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆண்டு 11 மாதமும் 15 நாட்களும் மாத்திரமே 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புக்கு முறையாக மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வீட்டுப் பணிகளுக்காக பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பு எதிர்வரும் வாரம் முதல் நீக்கப்படும். போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும். இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு 60 போலீசாரும்
ஒரு போலீஸ் வாகனமும் ஜனாதிபதி செயலகத்தின் 3 வாகனங்களும் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு 22 போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் ஜனாதிபதி செயலகத்தின் 3 வாகனங்களும் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 60 போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் 3 ஜனாதிபதி செயலக வாகனங்களும் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்புக்கு 60 போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் ஜனாதிபதி செயலகத்தின் 3 வாகனங்களும் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் பாதுகாப்புக்கு 60 போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் 3 ஜனாதிபதி செயலக வாகனங்களும் வழங்கப்படும். அதேபோல் ஹேமா பிரேமதாசவின் பாதுகாப்புக்கு 10 போலீசாரும் ஒரு போலீஸ் வாகனமும் ஜனாதிபதி செயலகத்தின் 3 வாகனங்களும் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை இவ்வாறு குறைப்பதால் வருடத்துக்கு 1200 மில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும். போலியான குற்றச்சாட்டுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிய போவதில்லை என்றும் ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு என்றும் இவ்வாறு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் சபையில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது பாதுகாப்பு குறித்தான விடயம். இதே நேரத்தில் மற்றொரு தகவல் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ජනපති අරමුදලින් ලක්ෂ 1225ක් අවභාවිතා மெத்திய லேஸ்வாக் எலியட் என்பதாக மௌபிம பத்திரிகை இது தொடர்பான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நலன் பெற்ற அல்லது பயன்பெற்ற எம்பிக்கள் யார் யார் என்பதுதான் இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது. அவர் இது தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் கடந்த காலங்களில் எவ்வாறு இவர்கள் பணத்தினை பயன்படுத்தி அவற்றை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதில் பிரதானமாக முக்கியமான சிலருடைய பெயர்கள் வந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் ராஜித சேனாரத்ன அவர்கள் 100 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டிருக்கிறார். திமு ஜெயரத்ன அவர்கள் 300 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டிருப்பதாக இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பலரும் ஜனாதிபதி நிதியத்தில் பாரிய மோசடிகளை செய்திருப்பதாகவே அமைச்சரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. வறுமை நிலை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் பெருமளவானோர் பெருந்தொகை நிதியை பெற்றுக்கொண்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அவர்களது பெயர் விவரங்களையும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து யார் யாரெல்லாம் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பது பற்றி அமைச்சர் சுட்டிக்காட்டும் போதும் வறுமையில் உள்ள மக்களுக்காகவும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கும் உதவுவதற்காகவே ஜனாதிபதி நிதியம் உள்ளதாக சபையில் சுட்டிக்காட்டிய அமைச்சர் அவ்வாறு 2005 முதல் 2024 ஆண்டு வரை அந்த நிதியத்திலிருந்து நிதியை பெற்றுக் கொண்டவர்கள் பெயர்களையும் சிலர் பெற்றுக்கொண்டுள்ள தொகையையும் சபையில் தெரிவித்திருக்கிறார். அதன்படி முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன 1 கோடி ரூபாவும் கேலி ராம்புக்வெல்ல 1 கோடி 10 லட்சம் ரூபாவும் பெற்றுள்ளதோடு முன்னாள் பிரதமர் திமு ஜெயரத்ன 3 கோடி ரூபாய் நிதியையும் பெற்றுள்ளதை குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அத்துடன் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களுக்கு மாத்திரமன்றி பல்வேறு வகையிலும் கஷ்டங்களை எதிர்நோக்கும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. සුසිල් ප්‍රේමජයන්ත ඔව් මේ නම ටිකක් හොයාගන්න අමාරු වුණා. EAIDD පෙරේරා බස්නාහිර පළාත් සභාවේ හිටපු මහ ඇමති මම හිතනවා කාටවත් මතක නැතුවද කියලා. ඉසුර දේවප්‍රිය ධර්මසේන පෙරේරා SA ජගත් කුමාර ලක්ෂ 10යි KPS කුමාරසිරි 9,53,430යි 2020 ගණන් තියෙන්නේ. ජයලත් ජයවර්ධන ලක්ෂ 10යි නාමල් ගුණවර්ධන ලක්ෂ 10යි ධර්මදාස බණ්ඩා ලක්ෂ 10යි විදුර වික්‍රමනායක ලක්ෂ 15යි විමලවීර දිසානායක ලක්ෂ 30යි ලකී ජයවර්ධන නුවර දිස්ත්‍රික්කයේ ලක්ෂ 16.2යි පී චන්ද්‍රසේකරන් ලක්ෂ 14යි ජෝන් අමරතුංග 2017 රන්තිවල රුපියල් ලක්ෂ 40යි ජෝසප් මයිකල් පෙරේරා ලක්ෂ 27යි ටීබී ඒකනායක ලක්ෂ 48යි